தேசிய அளவில் கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான விருதுகளை 115 கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். சங்கீத நாடக அகாடமியின் உயரிய கௌரவமான அகாடமி ஃபெல்லோஷிப் 7 பேருக்கும், அகாடமி புரஸ்கார் 108 கலைஞர்களுக்கும் வழங்கப்பட்டன. ஃபெல்லோஷிப் பெற்ற கலைஞர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், அகாடமி புரஸ்கார் பெற்ற கலைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். நாடக நடிகர்களுக்கான பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வாகை சந்திரசேகருக்கு விருது வழங்கப்பட்டது. நடிப்பு இதற்கான ஒரு தேசிய விருதை நம்முடைய குடியரசுத் தலைவருடைய கரங்களால் பெற்றிருக்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், நாடகத்திற்காக இந்த விருது கிடைத்திருக்கிறது. நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி அத்தனையும் காத்து கொண்டிருப்பது நாடகம்தான். இன்றைக்கு விஞ்ஞானத்துல எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால நாடகம் சற்று பின்னோக்கி சென்றிருக்கலாம். ஆனால் நமக்குடைய காவியங்களில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே நாடகத்தின் மூலமாகத்தான் கலைகளும் மொழியும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கு.